ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கிட்ஸுக்கு நம்ம வந்து நட்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய பாப்பாவுக்கு 9 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த நட்ஸ் பவுடர் தான் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் பாதாம், பிஸ்தா, வால்நட், அதுக்கப்புறமா முந்திரி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 80 கிராம் போல் பொட்டுக்கடலையும், அதுக்கப்புறம் வறுத்த வேல்கடலை தோல் நீக்கி எடுத்திருக்கேன். ஒரு 3 போல் ஏலக்காய் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நட்ஸ் பவுடர் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதை எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஒரு நட்ஸாக தண்ணியில் நம்ம ஊற வச்சு நம்ம கூழ் காய்ச்சி கொடுப்போம் இல்லையா, அந்த கூழில் வந்து நல்லா நம்ம வந்து அரைச்சி நம்ம சேர்த்து கொடுக்கலாம். இல்லை தனியாக கூட நம்ம அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்போ குழந்தைங்களுக்கு வந்து எந்த அலர்ஜியும் இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்தராக இந்த பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களுக்கு 9 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் நட்ஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய பாப்பாவுக்கு 9 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஒரு நட்ஸாக 2 போல் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம சத்து மாவு கஞ்சி, கேழ்வரகு கஞ்சிலாம் கொடுப்போம்ல, அதில் அந்த மாதிரி பேன் கேக் பண்ணுவோம்ல, கோதுமை மாவு பேன் கேக், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்து பார்த்தா அவங்களுக்கு எந்த அலர்ஜியும் வரல. அப்படின்றதுனால தான் இந்த நட்ஸ் பவுடர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு நம்ம எடுத்த எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே நம்ம வெறும் பேனில் ஒரு தடவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். ரொம்ப பல்காக அரைச்சிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 1 மந்த்துக்கு வர மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து எல்லாமே சேர்த்து அரைக்கும் போது கரெக்டாக வந்து என் பாப்பாவுக்கு வந்து 1 மந்த்துக்கு வர மாதிரி இருக்கும். ஏன்னா நட்ஸ் பவுடர் வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா நட்ஸ்லேருந்து வர ஆயில் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வரைக்கும். அதே மாதிரி நட்ஸ் பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி போய் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 50 கிராம் அளவுக்கு எல்லா நட்ஸுமே எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து மக்கானாவும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அந்த டைம் மக்கானா இல்லை, எனக்கு அப்போ கிடைக்கல. அப்படிங்கிறதுனால நான் இந்த நட்ஸ் மட்டும்தான் போட்டு கொடுத்துருந்தேன். என் பாப்பாவுக்கு வந்து இது வரைக்கும் 2 பேட்ச் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருந்தது. நான் 1 இயர் வரைக்குமே வந்துட்டு அவங்களுக்கு செய்கிற கூழில், அதுக்கப்புறம் பேன் கேக்கில், அந்த மாதிரி ஐட்டம்ஸில் தான் கலந்து கொடுத்தேன். 1 இயர்க்கு அப்புறமா வந்து நான் கவு மில்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பாலில் வந்து கொஞ்சமாக இந்த பவுடர் கலந்து நல்லா ஆற்றிட்டு வடிகட்டிடுவேன். ஏன்னா இதை நம்ம வந்து ரொம்ப வந்து நைஸாக அரைக்க முடியாது, கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து வடிகட்டி அது வந்து நமக்கு பால் குடிக்கும் போது குழந்தைங்களுக்கு பாட்டிலில் தானே கொடுப்போம். ஸோ அதை அடைச்சிக்குங்கிறதுனால அதை நல்லா வடிகட்டிடுவேன். நல்லா ஆற்றுறதுனால அதோட எசன்ஸ்லாம் அந்த மில்கில் வந்து கலந்துருக்கும். மில்கோட கலரே நல்லா சேஞ்ச் ஆன மாதிரி தெரியும். நான் அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுங்கிறது எல்லாமே லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து என்கிட்ட இருக்க நட்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் பவுடரில் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களோட மோட்டோ ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும், அதே மாதிரி நினைவாற்றல் அதிகப்படுத்துறதுக்கும் இந்த நட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மேஜர் பார்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த விட்டமின் இ வந்து இந்த நட்ஸில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட முடி, கண், தோல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன் ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டதுனால நம்ம எல்லா ஐட்டம்ஸ்லையுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து ஒமிட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. தனியாக நம்ம கொடுக்கும்போது ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, ஒரு நேரம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஆடட் டேஸ்ட்டும் இது கொடுக்கும் இந்த நட்ஸ் பவுடர் சேர்க்கறதுனால. இப்போ எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரைக்கணும். அதாவது பல்ஸ் மோட்லேயே வச்சு அரைக்கணும். ஒரு ஓவர் ஸ்பீடில் வைக்காமல் அந்த மிக்ஸி வந்து சூடாகாமல் இருக்கணும். ஏன்னா நட்ஸு சேர்த்துருக்கிறதுனால மிக்ஸி சூடாச்சு அப்படின்னா ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து கெட்டு போயிடும். அதனால தான் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு சின்ன பிளாஸ்டிக் பவுலில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னா, மொத்தமாக இருக்கும்போது நம்ம அப்படியே ஸ்பூனில் எடுத்தோன்னா சம்டைம்ஸ் வந்து ஈரம் பட்டு இது வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் பாலுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைமில் நீங்கள் 1/4 ஸ்பூன் சேர்க்கலாம். ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சமாக நாட்டு சக்கரை, இல்லைனா வந்துட்டு கருப்பட்டி, அப்படி இல்லைனா பனக்கற்கட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பாலை ஆற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா அதோட எசன்ஸ்லாம் பாலில் இறங்கிடும். அதை வடிகட்டி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கூழ் காய்ச்சறதுலையும் அதே மாதிரி கூழை இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.